அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை முதல் பெண்கள். இதன் ஆசிரியர் நிவேதிதா லூயிஸ். இது முதல் பதிப்பு டிசம்பர் 2019 வந்திருக்கு. 4ஆம் பதிப்பு செப்டம்பர் 2024 வந்திருக்கு. இது ஒரு கட்டுரை தொகுப்பு. மைத்ரி புக்ஸ் பதிப்பகம் தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலுடைய ஆசிரியரை பற்றி ஒரு சில லைன். இவங்க ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர், பெண்ணியம் பற்றிய வரலாற்று தகவல்லாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சமூக செயல்பாட்டாளர். இந்த நூலில் பார்த்திங்கன்னா ஒரு 43 பெண்கள், சாதனை பெண்கள். எந்த காலகட்டம்னு பார்த்திங்கன்னா 1850லேருந்து 1950 அந்த காலகட்டத்தில் பெண்கள் எப்படி சாதனை பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ஆய்வாக ஒவ்வொரு தகவலையும் கலெக்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்படியே பயங்கர பிரமிப்பாக இருந்தது. ஒரு கட்டுரையும் படிச்சுட்டு, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் படிச்சுட்டு, அப்படியே 2 நாள் கேப் போட்டு அப்படியே அவங்களுடைய அந்த சாதனையெல்லாம் நினச்சி நான்லாம் திகைச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எனக்கு இன்னொன்றையும் நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது. அதில் ரொம்ப பாதித்ததும் பார்த்திங்கன்னா வெளியுறவு செயலாளராக ஒருத்தவங்க எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி அவங்க வெளியுறவு செயலராக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க பல வருஷமாக உழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பதவி உயர்வு மட்டும் கொடுக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் பெண்கள் கல்யாணம் பண்ணிடுவாங்க, அதனால் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு. அவங்க ஆனால் கல்யாணம் பண்ணவே இல்லை, ஆனால் அவங்க பெண்ணுன்றதுனால அவங்களுக்கு பதவி உயர்வே கொடுக்கல. இதெல்லாம் அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே பாதித்தது அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஃபேமஸ் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். இவங்கள பற்றி படித்த உடனே எனக்கு அவ்வளோ ஷாக்கிங். நான் அவங்களுடைய அவ்வளோ ஸ்டோரிஸு, நாவல், கதை எல்லாம் படிச்சிருக்கேன் அவங்கள பற்றி. ஆனால் A to Z அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க. கடைசி காலகட்டத்தில் அவங்கள சொந்தக்காரங்களே ஏமாற்றி அவங்க சொத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. சொத்தைகளை பிடுங்கிட்டு லாஸ்ட்டாக யாரும் இல்லாமல் தனியாக இருந்திருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அவங்கள டேக் கேர் பண்ணி அவங்கள கடைசி வரைக்கும் கவனிச்சுருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி அந்த 43 பெண் சாதனையாளர்களை பற்றி அவ்வளோ சிறப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி எல்லாரும் வாசிங்க. நம்ம அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் இதில் இருக்குது. தேங்க்யூ.